நெல்லையில் கேரள மருத்துவக் கழிவுகள் கொட்டப்படும் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா. இந்த கேரள கழிவுகள் கொட்டப்படும் விவகாரத்தில் தற்பொழுது கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதனை ஆய்வு செய்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த குழுவில் தற்பொழுது யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க, என்ன விவரம்? நெல்லை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு இருந்தே மருத்துவ கழிவுகள் அதிக அளவில் நெல்லை மாவட்டம் பலவூர், நல்லூர் உள்ளிட்ட 3 கிராமங்களில் கொட்டப்பட்டிருந்தது. இது அரசியல் கட்சியிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தேசிய தீர்ப்பாயமானது 3 நாட்களுக்குள் இந்த கழிவுகளை கேரளாவுக்கு அள்ளி எடுத்து செல்ல வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இன்று 7 பேர் கொண்ட கேரள மாநில குழுவினர் இந்த பகுதிகளுக்கு நேரடியாக வந்து இந்த பகுதிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இன்று மாலை வரை இந்த ஆய்வானது நடைபெறுகிறது. அதற்கு பின்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை எடுத்து செல்வார்கள் என்ற கோணத்தில் இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது. கார்த்திகா. ராஜீவ் கிருஷ்ணா, இன்னும் எத்தனை நாட்களில் இந்த கழிவுகள் முழுவதுமாக அப்புறப்படுத்தப்படும், அந்த விவரம் இருக்கிறதா? தற்போது கேரள அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். எப்போது எடுத்து செல்வார்கள் என்பது குறித்து இன்று மாலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு முடிவு செய்யப்படும் என்று தெரிய வருகிறது. ஏனென்றால் இந்த பகுதி மட்டுமல்லாமல் இதை சுற்றி இன்னும் 20 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பகுதிகளையும் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகையால் அந்த ஆய்வு பணியானது முழுமையாக முடிந்த பின்பு நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்திற்கு பின்புதான் எப்போது அள்ளி செல்வார்கள் என்ற விவரம் நமக்கு தெரிய வரும். கார்த்திகா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ் கிருஷ்ணா.